அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தக் லைஃப் படம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தக் லைஃப் பட வழக்கின் விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முன்னதாக தொடங்கிய நிலையில் உணர்வுகளை காயப்படுத்த எந்த குடிமகனுக்கும் உரிமை இல்லை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து எந்த மொழியும் இன்னொரு மொழியிலிருந்து பிறக்க முடியாது, அதற்கான ஆதாரம் எங்கே எனவும் பல்வேறு கேள்விகளை கமல்ஹாசனுக்கு நீதிபதி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கின் உத்தரவு 2:30 மணிக்கு இன்று பிற்பகல் பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதி, இனி உங்களிடம். தக் லைஃப் ப்ரமோஷன் விழாவில் பேசியிருந்த கமலஹாசன் தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் தெரிந்தது என தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கர்நாடகா சினிமா வர்த்தக சபை தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் தடை செய்வோம், வெளியிடப்படாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள். இதனை அடுத்து ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி வி நாராயணன் சார்பில் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் கமலஹாசனுடைய கருத்து என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. மேலும் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்ட பின்னர் படத்தை தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. குறிப்பாக இந்த கர்நாடகா சினிமா வர்த்தக சபை என்பது அவர்கள் எந்த விதமான சட்டப்பூர்வமான அமைப்பும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி படத்தை திரையிட மாட்டேன் என்று சொல்ல முடியும்? எனவே இந்த படத்தை வெளியிட உறுதி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் படத்தை வெளியிடும் திரையரங்குகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி எம் நாகப்பிரசன்னா முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக இது போன்ற ஒரு கருத்தை நீங்கள் எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள், இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, எதன் அடிப்படையில் கூறுகிறீர்கள், இப்படி ஒரு கருத்தை கூறிவிட்டு தற்பொழுது மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் என்ன அர்த்தம்? கர்நாடகாவில் படத்தை வெளியிடுவதன் மூலம் சில கோடிகளை சம்பாதிக்கலாம் என்று நினைக்கும் நீங்கள் கர்நாடகா மக்களுடைய உணர்வுகளை குறைத்து மதிப்பிடலாமா? மன்னிப்பு கேட்டால் அனைத்து பிரச்சனைகளுமே முடிந்துவிடுமே என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். இதற்கு கமல் தரப்பில் கமல்ஹாசனுடைய கருத்து என்பது முற்றிலுமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் தவறாக எந்த கருத்தையும் கூறவில்லை. மேலும் கர்நாடக மக்களுடைய உணர்வுகளுக்கு அவர் உரிய மதிப்பளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். அப்பொழுது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அப்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். கமல்ஹாசன் தொடர்ந்த வழக்கில் பிற்பகல் 2:30 மணிக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பிக்கப்படவிருக்கிறது. தக் லைஃப் பட வழக்கின் விசாரணையானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு பிற்பகலில் உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கமல்ஹாசன் சர்ச்சையாக என்ன பேசினாரு, அதுக்கப்புறம் கர்நாடக தரப்புல இருந்து என்னென்ன எதிர்ப்புகள்லாம் வந்தது, அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். தக் லைஃப் படத்தினுடைய இந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. அதில் கமலஹாசன் எல்லாரும் கலந்து கொண்டிருந்த பொழுது சிவராஜ்குமாரும் கலந்து கொண்டிருந்தார். சிவராஜ்குமார் மட்டுமில்லாமல் அவரது தந்தை ராஜ்குமார், அவரது இறந்த சகோதரர் புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார் எல்லாம் கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக இருந்தவர்கள், மிகப்பெரிய அளவில் அறியப்பட்டவர்கள். இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியில் சிவராஜ்குமார் கமலினுடைய ரசிகர் என்ற முறையிலும் அவரினுடைய நீண்ட நெடுங்கிய நண்பர் என்ற முறையிலும் சிவராஜ்குமார் கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிவராஜ்குமார் குறித்து பேசிய கமலஹாசன் கன்னட மொழி குறித்தும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற ஒரு கருத்தை கமல் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு தான் கர்நாடகாவில் தற்பொழுது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பேசி கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா கூட கமலஹாசனுக்கு மொழி வரலாறு எதுவும் தெரியவில்லை, கன்னட மொழி என்பது மிக நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது, மிகப்பெரிய பாரம்பரியத்தை எல்லாம் கொண்டது என்று கமலஹாசனுக்கு தெரியவில்லை என்று சித்தராமையா குறிப்பிட்டிருந்தார். அதே போல கமலஹாசன் தனது கருத்திற்கு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று கன்னட அமைப்புகள் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் உச்சபட்சமாக இந்த படங்கள் வெளியிடுவது உள்ளிட்டவற்றை முடிவு செய்யக்கூடிய கர்நாடகா சினிமா வர்த்தக சபையும்
கமலஹாசன் தனது கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் படத்தை இங்கு வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்றுதான் ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக கமலிடம் கேட்ட பொழுது, நான் எதையுமே தவறாக குறிப்பிடவில்லை, தமிழ் மொழியிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது, இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன, அதன் அடிப்படையில் தான் நான் பேசினேன் தவிர எந்தவித தவறான கருத்துக்களையும் தாம் கூறவில்லை என்ற ஒரு கருத்தை கமலஹாசனும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த சிவராஜ்குமார் கூட தற்பொழுது கமலஹாசனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நீங்கள் கன்னட மொழியினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்தீர்கள், கமல் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கமலஹாசனுக்கு ஆதரவான கருத்தையும் கூட சிவராஜ்குமார் தெரிவித்திருந்தார். சிவராஜ்குமாரினுடைய இந்த கருத்து தமக்கு கவலை அளிப்பதாக கூட நீதிபதி வழக்கு விசாரணையின் பொழுது முன்னதாக குறிப்பிட்டிருந்தது. இதுதான் நிகழ்ந்தது. இந்த பின்னணியில் தான் கமலஹாசன், அதாவது கமலஹாசனுக்கு சொந்தமான இந்த ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம், அந்த நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரி வி நாராயணன் தான் இந்த மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன்.